பார்த்துக்கலாம் 1v1. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் தடவை நிற்கிறேன். ஃபஸ்ட் வீடியோ வந்து ரூம் மேட்ச் போட்டிருக்கேன். இல்லை அதே தான் செகண்ட் வீடியோ வந்து ஏரியா எடுத்து அடிக்க போகிறேங்க. வாங்க நான் எப்படி ஏரியா வரேன்னு பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தேன் முடியல. அடுத்தது கண்டிப்பாக இதெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நான் வந்து 50K 50 பஸ் போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவேன். எல்லோரும் 50 சப்ஸ்கிரைப் எல்லோரும் எல்லாம் பார்க்குறீங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். காணும் நீ பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க கைஸ். தெரியல கைஸ். பார்க்க மாட்டேங்கிறாங்க கைஸ் எங்க எனிமீஸ்லாம் வராங்கன்னு. டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு லெவல் டக்கு நான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சி எப்படின்னா நான் 10 மேட்ச் பூ அடித்தேன் கைஸ். தொடர்ந்து 10 மேட்ச் பூ அடித்தேன். டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணேன். மிச்சம் இன்னொரு அதே லெவல் சேம் லெவல் வந்து 10 மேட்ச் பூ அடித்தேன் கைஸ். வந்து லெவல் பெருசு ஒரு 2 லெவல் குறைஞ்சிச்சு நம்ம பிடிச்சிக்கணும் வந்துருக்கு கைஸ். ப்ரோஸர் நான் பார்க்காமே விட்டுட்டேன். நம்ம தான் கைஸ் பூ அடிப்போம். கண்டிப்பாக தெரியும் நான் பூ அடிக்கிறேன் கைஸ். ப்ரோஸர் வந்து லெவலில் சொல்லிக்கோங்க. 25% சொல்லியிருக்கேன். இல்லை கைஸ் நான் வந்து நாங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிடுறோம் கைஸ். போஸ்ட் போடுறேன் வந்து பாருங்களா. ஃபஸ்ட்டு தடவை டபுள் வெக்டர் எடுக்கிறேன். ஏன்னா பெருசாக எடுக்க மாட்டேன். எல்லா யூடியூபரும் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கலான்னு போகிறேன். அங்கே வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். அழுத்தி பிடிச்சா முடியாதாங்க அந்த மாதிரி தான் தோணும். அமௌண்ட்டு நான் வந்து எக்யூப் பண்ணல. செட்டு வந்து இதை காட்டுற மாதிரி வச்சுல அவங்க வந்து குழப்பிடுவாங்க. லேக் கைஸ் இதுதான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் வேணாம் கைஸ். அதனால் அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் தான் ஆட போகிறோம். அதுக்கடுத்து வீடியோ சிஎஸ் ஆட போகிறோம் கைஸ். பாய் கைஸ்.